உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் மாவட்ட அளவிலான செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பலூன் மூலம் வானில் பறந்து செல்லும் சாகச விளையாட்டு தொடங்கியுள்ளது. தமிழகத்திலேயே சீரான காலநிலை மற்றும் அளவான காற்று வீசும் பகுதிகளாக கருதப்படும் மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சியில் மட்டுமே ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. மிகவும் பாதுகாப்பாக துறை சார்ந்த வல்லுநர்களால் நடத்தப்படுவதால் இந்த சாகச விளையாட்டில் பங்கேற்று உயர உயர பறந்து செல்ல சிறு வயதினர் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வம் காட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் கார்பைட் கல் மூலம் செயற்கையாக பழுக்க வைத்த 2 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நத்தம் பேருந்து நிலையம் அருகே இருக்கும் குடோன்களில் கார்பைட் கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் இருப்பதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை அடுத்து அங்கு ஆய்வு செய்த அதிகாரிகள் விற்பனைக்கு தயாராக இருந்த செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை கைப்பற்றி JCB இயந்திரங்கள் மூலம் அழித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த கொத்தமல்லி கீரைக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த வாரங்களில் லேசான மழையும் கீரை வளர்வதற்கு தேவையான வெயில் என சரியான காலநிலை நிலவியதால் கொத்தமல்லி செடிகள் நன்கு விளைந்ததாக விவசாயிகள் கூறுகின்றனர். கொத்தமல்லி கட்டுகள் 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரைக்கும் விற்ற நிலையில் தற்போது 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு வந்த 35 கிலோ கடல் குதிரைகளுடன் ஒருவரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். இதன் மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கும் என்று வன அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேருந்து நிலையத்தில் கடல் குதிரைகளை பையில் வைத்து ஒருவர் நிற்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு வந்த வனச்சரகர் கணேசலிங்க பாண்டி அந்த நபரை சோதனை செய்தார். அதில் அரிய வகை கடல் குதிரைகள் மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பெண்கள் உட்பட 7 பேர் தீயில் சிக்கி படுகாயமடைந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான கும்மிடிப்பூண்டி பெத்திக்குப்பம் சோதனை சாவடியில் பறவை காய்ச்சல் நோய் தடுப்பு பணியில் கால்நடை துறையினர் ஈடுபட்டனர். வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்களில் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரும் கோழி மற்றும் முட்டைகள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் கால்நடை துறையினர் தெரிவித்தனர். இதேபோல தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான ஊத்துக்கோட்டை பொன்பாடி பகுதியிலும் பறவை காய்ச்சல் நோய் தடுப்பு பணிகளில் கால்நடை துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மழையில் நனைந்தபடி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் மரக்கன்றுகளை பார்வையிட்டார். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 90 ஏக்கரில் 2000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆட்சியர் கணேஷ் இதனை பார்வையிட சென்றார். அப்போது திடீரென மழை பெய்தது. மழையில் நனைந்தபடியே மரக்கன்றுகளை பார்வையிட்டார். இந்த ஆண்டு 2,63,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட உள்ளதாக ஆட்சியர் கணேஷ் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் அரிய வகை மண்ணுள்ளி பாம்பை விற்க முயன்றதாக 6 நபர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தங்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவர்களை பிடித்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். விசாரணையில் ஒருவர் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் மற்ற 5வரும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. இவர்கள் மீது வன விலங்குகளை வேட்டையாடியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள வெள்ளையாபுரம் கிராமத்தில் இடியும் நிலையில் உள்ள தொகுப்பு வீடுகளை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1979ஆம் ஆண்டு கட்டப்பட்ட 41 வீடுகளும் சேதமடைந்துள்ள நிலையில் அச்சத்துடனே அங்கு வசித்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். வீடுகளை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சிவகாசி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியத்திடம் கேட்டபோது சேதமடைந்த வீடுகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் கடந்த 3 நாட்களாக தொடரும் வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதேபோல் மாப்படுகையில் மளிகை மற்றும் இனிப்பு கடை நடத்தி வரும் தியாகராஜன் என்பவரின் கடையின் மேற்கூரையை உடைத்து 44,000 ரூபாய் மற்றும் மடிக்கணினி கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து புகார் அளித்ததன் பேரில் மயிலாடுதுறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் விரிகோடு பகுதியில் உள்ள கால்வாயில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை பொதுப்பணித்துறையினர் தொடங்கியுள்ளனர்.
அண்மையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கொல்லங்கோடு, சென்னித்தோட்டம், விரிகோடு உட்பட பல இடங்களில் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் புகுந்து சேதம் ஏற்பட்டது. இது தொடர்பான புகாரில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவுகானின் வாக்குறுதியின்படி பணி தொடங்கியுள்ளது. நாகை மாவட்டத்தில் தனியார் பள்ளி மாணவிகள் சங்கவி, லாவண்யா ஆகியோர் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்திருக்கின்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் எங்க HMS தான். அவங்க தான் ரொம்ப இது கொடுத்து ட்ரைனிங் அப்படிலாம் கொடுத்து நிறைய டெஸ்ட் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் அங்கே அந்த மாதிரி எய்ம் பண்ண சொன்னாங்க. நாகை கல்வி மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நான் மார்க் எடுத்து ஹெல்ப் பண்ண பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டீச்சர்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, டவுட்லாம் சொல்லி கொடுத்தாங்க.